ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை குட்டியாட்டின் நாடகம். ஒரு காட்டில் ஒரு தாயாடு தான் குட்டியோட வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் தாயாடு தான் குட்டியோடு அங்கும் இங்கும் ஓடிக்கிட்டு இருந்தது. மகிழ்ச்சியில் திரிந்துக்கிட்டு இருந்த அது எதிர்பாராம பக்கத்தில் இருந்த கிணற்றுல விழுந்துருச்சு. அதுவோ வறண்டு போன கிணறு. தாயாட்டோட நிலைமைய பார்த்து குட்டியாடு ரொம்ப வருத்தப்பட்டது. மேலே நின்றுக்கிட்டு அழுதுச்சு. அது மட்டும் இல்லை, தாயாட்டை பார்த்து முயற்சி செஞ்சு மேலே வர சொல்லி சைகை காட்டுச்சு. தாயாடோ, தங்கமே, என்னால் மேலே வர முடியல, அதுக்கான வாய்ப்பும் இங்கே இல்லை, எனக்கு சக்தி துளியும் இல்லை, எப்படியும் சாப்பாடு இல்லாமல் நான் இறந்துடுவேன், அதனால நீ என்னை எதிர்பார்க்காத, எப்படியாவது பிழைச்சிக்கோ அப்படின்னு மேலே நின்றுக்கிட்டு இருந்த குட்டியாட்டுக்கு சைகையில் பதில் சொல்லுச்சு. தாயாடு மேலே வர்றதுக்கு எந்தவித முயற்சியும் எடுக்கலை. ஆனால் அது தன்னோட இயலாமையை சொல்லி புலம்புச்சு. இது குட்டி ஆட்டுக்கோ கொஞ்சமும் பிடிக்கல. தாயாட்டை மேலே வர வைக்க என்ன பண்ணலான்னு நீண்ட நேரம் யோசிச்சுது. குட்டியாடு திடீர்னு அலற தொடங்குச்சு. ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்களே, என்னை திங்கிறதுக்கு சிங்கம் என்கிட்ட வந்துட்டுருக்கு, நான் என்ன செய்வேன், அம்மா அம்மான்னு கூச்சலிட்டுது. அந்த காடே அதிரும்படி கத்துச்சு. சத்தத்தையும் சைகையையும் வச்சு தான் குட்டியாடு ஏதோ ஆபத்தில் இருப்பதை தாயாடு உடனே புரிஞ்சுக்கிடுச்சு. அவ்வளவுதான். எப்படி தான் வேகம் வந்ததோ தெரியாது. வறண்டு போன கிணத்துல தன்னால் தப்பிச்சு மேலே வர முடியாதுன்னு வேதாந்தம் பாடிக்கிட்டு இருந்த தாயாடு தான் குட்டியாட்டை பாதுகாக்கிறதுக்காக பரபரப்பாக செயல்பட்டுச்சு. தான் கண்முன்னே தொங்கிக்கிட்டு இருந்த செடி கொடிகளை வாயால கவ்விக்கிட்டு கிணத்துல இருந்த பொந்துக்குள்ள முன்னங்கால்களை வச்சு ஏற தொடங்குச்சு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு மேலே வந்தது. எனதருமை குட்டியே, எங்க எங்க சிங்கம் இருக்குது அப்படின்னு கேட்டுச்சு. குட்டியாடோ மேலே வந்த தாயாட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமா கட்டிப்பிடிச்சது. அம்மா, உன் சக்தியின் மீது உனக்கு முதல்ல நம்பிக்கை வரணும், அதுக்காகத்தான் நான் பொய் சொன்னேன்னு சொல்லிடுச்சு. சில நேரங்களில் பாச உணர்ச்சி கூட ஒரு உயிருக்குள்ளார புதைஞ்சிருக்கிறத சக்தியை வெளிப்படுத்தும் என்பதை குட்டியாடு போட்ட நாடகம் மூலம் தாயாடு தெரிஞ்சுக்கிடுச்சு. தனக்கே பாடம் சொன்ன தான் குட்டியாட்டை பெருமை பொங்க பார்த்துச்சு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.